தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, புனித வாரத்தில் இருக்கிறோம். திங்கட்கிழமை. பெறுவதை விட தருவது ஆசீர்வாதம். இறை வார்த்தையோடு தொடங்குகிறேன். சீராக் புத்தகம் 21வது அதிகாரம் 1வது வார்த்தை. குழந்தாய் பாவம் செய்து விட்டாய். குழந்தாய் பாவம் செய்து விட்டாய். இயேசுவினுடைய மரணத்தினுடைய செய்தி அதுதான். மனித குலத்தினுடைய பாவத்திற்கான மரணம் இது. குழந்தாய் பாவம் செய்து விட்டாய். நண்பர்களே, இந்த வாரத்தை பயன்படுத்துங்க. எல்லா ஆலயங்களிலுமே பாவ சங்கீதனம் இருக்கும், தியானங்கள் நடைபெறும், பாவ சங்கீதனங்கள் இருக்கும். இந்த வாரத்தில் பாவ சங்கீதனம் போங்க, பாவ சங்கீதனம் மேற்கொள்ளுங்கள். அவருடைய அருளை ஆசீர்வாதத்துக்கு சொந்தமாய் மாறுங்க. குழந்தாய் பாவம் செய்து விட்டால் இனிமேல் செய்யாதே. இனி கேடு வராதபடி பார்த்துக்கொள். இனிமேல் ஆபத்து வராதபடி பார்த்துக்கொள். இன்னும் ஆண்டவருக்குள்ளே நீ வந்து விடு. இந்த புனித வாரத்தினுடைய மகிமையை பெற்று விடு. தொடர்ந்து சொல்றேன் பாருங்க, வாசிக்கிறேன். உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். இந்த புனித வாரம் அதுதான். நம் பாவத்திற்காக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே மன்னிச்சிருங்க, அப்பா ஆசீர்வதிங்க, அப்பா அமது கிருபையால் நிரப்புங்க, ஆண்டவர் வல்லமையில என்னை தொடுங்க என்று நம் பழைய பாவத்திற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவர்களே, அதுதான் புனித வாரம். அப்பா நன்றி ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், நம்மை ஆராதனை செய்கிறோம். ஆண்டவர் நன்றி அப்பா, வழி நடத்துங்க, எங்களோடு இருங்க ஆண்டவரே. நம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, மீண்டுமாய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிரியமானவர்களே, கொடுக்கணும் ஆண்டவர்களே. நம் பாவத்தை ஆண்டவரிடம் கொண்டு வந்து அர்ப்பணித்து விட்டு நம்மிடம் உள்ளதை கொடுக்கிற பொழுது ஆசீர்வாதம். இந்த புனித வாரம் சொல்லுகிற செய்தி அதுதான். தருவதே இன்பம், தருவதே பேரின்பம். அதான் இன்றைக்கு நற்செய்தியில பாருங்க. இன்றைக்கு யோவான் நற்செய்தி 12வது அதிகாரம் 1லிருந்து 11 வரை உள்ள இறை வார்த்தை எடுத்து வாசிங்க. அதில் இயேசு மார்த்தா மரியா வீட்டுக்கு செல்கிறார், உணவு அருந்துகிறார். அப்போ மரியா லாமச்சை என்னும் ஒரு காஸ்ட்லியான ஒரு நறுமண தைலத்தை வைத்து இயேசுனுடைய காலடியில் அவர் பாதத்தை கழுவுகிறார், துடைக்கிறார். நறுமண தைலத்தால் அது 300 தெனாரியம், ஏறத்தாழ ஒரு வருஷத்தோடைய கூலி. ஒரு தொழிலாளியோட ஒரு வருஷத்துடைய கூலி, ஒரு நாள் கூலி வந்து 1 தெனாரியம் என்பார்கள். அப்போ ஒரு வருஷத்துடைய காசு அவ்வளோ காஸ்ட்லியானதை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்குறான். ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். கடவுள் கொண்டு வந்து கொடுக்கணும் நண்பர்களே. ஏழைகளுக்கு கொடுக்கணும், இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய மையம் என்பது கொடுத்தல். அதுதான் ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஆனால் அதே நற்செய்தியில யூதாஸ் இருக்கிறார். ஐயோ, இதை ஏன் வேஸ்ட் பண்றீங்க, இது ஏழை கொடுக்கலாமே, ஏனென்றால் அவன் எடுத்துக்கொள்வது உண்டு. கொடுக்க கூடாது என்ற எண்ணம் எங்க வரும் தெரியுமா? தீமையிலிருந்து வரும். அதுதான் யூதாஸ் தன்னை அடையாளப்படுத்துகிறார். தீமையின் அடையாளமாக, தீமையின் அடையாளமாக யூதாசை ஆண்டவர் தருகிறார். தருகிற பொழுது இறை அன்பு. ஆனால் தன்னகத்தை வைத்துக் கொள்கிற பொழுது அது இறை அன்பு அல்ல, அது சுயநலம். இரண்டாவது, இந்த ஒப்பீடு செய்கிற பாருங்க. இரண்டாவது, பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பதே பேருடைமை. திருப்பாடல் 20:35. நம்ம கொடுக்கிற பொழுதுதாங்க பெறுவோம். நம்ம எவ்வளவு அதிகமா கொடுக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதம். அன்பர்கள் தாராளமாக கொடுங்க, பயப்படாதீங்க. நீங்க கொடுக்கறதால விழ மாட்டீர்கள். சொல்லுவாங்க, கொடுத்து கொடுத்து இப்படி போயிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. கொடுக்கறதால தான் அவங்க இன்னைக்கு வாழ்றாங்க. இன்னைக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஆசீர்வாதம் கூட அவர்கள் அன்னைக்கு கொடுத்ததுதான். இல்லை என்றால் இது கூட இல்லாமல் போயிருப்பார்கள். யாரெல்லாம் சொல்றாங்களோ நான் கொடுத்து கொடுத்து இப்படி ஆயிட்டேன், இல்ல, நீ இப்படி இருக்கிறது காரணமே நீ கொடுத்ததுதான், இல்லைன்னா இதை விட கேடா போயிருப்பாய். நண்பர்களுக்கு கொடுக்கணும் அந்த ஆசீர்வாதம். கொடுக்காதவங்க என்றா கொடுப்பதை விட பெற்றுக்கொள்வதே மேன்மையானது என்பது தவறான கோட்பாடு படி வாழ்ந்த யூதாஸின் வாழ்க்கை. நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க, எனக்கு வச்சுப்பேன், நான் போதும் ப்ரேயர் பண்ணுவேன், வருவேன், நான் கோயிலுக்கு கொடுக்க மாட்டேன், மக்களுக்கு கொடுக்க மாட்டேன், ஏழையை கொடுக்க மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். அதுதாங்க யூதாஸ் வாழ்ந்தார். தனக்காகவே வாழ்ந்தார், பாவத்தின் அடையாளமா இருந்தார், இயேசுவே காட்டி கொடுத்தார். அது இயேசுக்கு எதிராக தான் போய் நின்றது. தன்னகத்தையே வைத்துக் கொள்வது. கொடுக்கிற பொழுது அன்பர்களே, இந்த மரியாவின் செயல் தன்னுடைய மையம் அன்பா இருந்தது. அன்பு என்பது கடவுள். அந்த அன்பின் அடையாளமாதான் தன் ஒரே மகனை கொடுத்தார், சிலுவை மரணத்திற்கு கொடுத்தார் கடவுள். எனவே நீ கொடுக்கிற பொழுது ஆண்டவருடைய அடையாளமாய் மாறுகிறாய், அன்பின் அடையாளமாய் மாறுகிறாய்.
எனவே பிரியமானவர்களே, ஆனால் கொடுக்காதது சுயநலம். கடைசியாக சொல்கிறேன், மரியா இயேசுவின் சாவை நினைத்து வருத்தப்பட்டு அதன் அடையாளமாக நறுமண தைலத்தை பூசினார். எனக்காக கடவுள் வாழ்க்கையை கொடுத்தார். நான் கொஞ்சம் காசு கொடுக்கறதுல என்ன, நான் கொஞ்சம் காணிக்கை கொடுக்கறதுல என்ன, நான் மற்றவங்க உதவி செய்யறதுல என்ன இருக்கு? நான் அவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன், இன்னும் பெற இருக்கிறேன். எனவே என்னிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கிறேன். ஆனால் கொடுக்காத பொழுது இயேசுவின் சாவுக்கு தான் காரணமாக இருக்க போகிறேன் என்பதை அறிந்திருந்த யூதாசு ஆனாலும் வருத்தப்படலை. எனக்கு கொடுக்காத பொழுது அந்த எண்ணம் அப்படிதான் இருக்கும். அடுத்தவருக்கு எதிராக தான் போவோம், கடவுளுக்கு எதிராக மாறி விடுவார். நீ கொடுக்கலன்னா ஆண்டவருக்கு எதிராக போயிடுவான். ஆசீர்வாதம் நிற்காது. முடிந்த அளவுக்கு பிறர் கொடுப்போம், முடிந்த அளவு பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். கொடுங்கள், அப்பொழுது பெறுவோம். நன்றி அப்பா. இந்த திங்கட்கிழமை புனித வாரத்தினுடைய திங்கட்கிழமையிலே புனித திங்களிலே கொடு என்ற செய்திக்காக நன்றி ஆண்டவரே. மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய மனநிலையை தாங்கப்பா. கொடுக்கிற பொருளாதார ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த புனித வாரத்திலே இந்த தவ காலத்தில் 40 நாட்கள் எதுக்காகலாம் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தாங்களோ, எதுக்காகலாம் பிள்ளைகள் இந்த ராமன் நோன்பு இருந்தார்களோ, எதுக்காகலாம் பிள்ளைகள் உண்ணா நோன்பு இருந்தார்களோ, எதுக்காகலாம் பிள்ளைகள் ஜெபித்து கொண்டு இருந்தார்களோ, அப்பா அவங்க பாதத்தில் வைக்கிறேன். நீங்கள் தொடுங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா வழி நடத்துங்க தகப்பனே. அப்பா எங்களோடு இருங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவர், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகள் அனுப்புகிற விண்ணப்பங்கள், எண்ணங்கள், இயக்கங்கள் எல்லாம் பாதத்தில் வைக்கிறேன். ஆசீர்வதிங்க. வல்லமையான நற்கருணை ஆண்டவர், இதோ இந்த புனித திங்களில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வல்லமையான இறை கிருபையிலே அபிஷேகமாய் வாழ்வீர்களாக. அன்று இயேசுவின் பெயரிலே சாட்சியமாய் இருப்பீர்களாக. தலை வணங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். God bless you. Take care.